உங்களுக்கு சகல செல்வங்களும் கிடைக்கணுமா? அப்போ நான் சொல்கிறேன், இந்த கோவிலுக்கு போங்க. என்னை பெற்ற தாயார் கோவில், திருநின்றவூர். இது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. இதுக்கு எப்படி பூஜை செய்யணுன்ற விதி இந்த ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன். இதை பாருங்கள். இல்லைனா நான் இப்போ சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க. இந்த தாயார், இந்த கோவிலில் பெருமாள் கோவிலில் தாயார் தான் ரொம்பவே விசேஷம். இந்த தாயாருக்கு பேர் என்னை பெற்ற தாயார். இப்போ நம்ம பூஜை முறையை பார்ப்போம். கடையில் போயிட்டு லக்ஷ்மி குபேர எந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூலையில் தெரியுது இல்லையா, ரைட் ஹேண்ட் சைட் கார்னர், அந்த மாதிரி கட்டம் போட்டு ஒரு செப்பில் தட்டின எந்திரம் தருவாங்க. அதை எடுத்துகிட்டு பூஜை அறையில் 2 குத்து விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு சுத்தமான மணப்பலகையில் கோலம் போட்டுட்டு இந்த எந்திரத்தை அந்த மணப்பலகை மேலே வச்சு ஒரு நாளைக்கு 9 காயின் வீதம் எடுத்து வச்சுக்கணும். ஸோ 9 நாள் தொடர்ந்து பண்ணணும் இந்த பூஜையை. 81 காயின் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ₹1 எடுத்து வச்சிங்கன்னா அதே ₹1 எல்லா காயினுமாகவே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பூஜையை நீங்கள் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அல்லது பௌர்ணமியில் ஸ்டார்ட் பண்ணாலும் உகந்தது. இந்த பூஜை பண்ணுற அன்றைக்கி எந்த தடங்களும் வரக்கூடாது. 9 நாளும் தொடர்ந்து வர மாதிரி நீங்கள் பண்ணணும். அதே போல் பூஜை பண்ண காசே திரும்பி திரும்பி பூஜை பண்ணக்கூடாது. பூஜை பண்ண காசை அன்றைக்கி மறுநாள் நம்ம பூஜை பண்ணுறச்சே அதுக்கு முன்னாடி அந்த பயன்படுத்தின காசை பூஜை அறையிலே எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு சேமித்து வச்சுக்கோங்க. ஸோ 9 நாள் பூஜையை முடிச்சுட்டு அந்த காசு எடுத்துட்டு நம்ம அம்பாளுக்கு சாத்தது போகணும். இது ஒரு நல்ல நாளில் உங்களுக்கு என்றைக்கு தோணுதோ அன்றைக்கி நீங்கள் போய் சாத்தினா போதும். அதை எடுத்துகிட்டு போய் அம்பாளுக்கு ஒரு உண்டியல் இருக்கும். அந்த உண்டியலில் நம்ம அர்ச்சனையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த உண்டியெல்லாம் சாத்திர வேண்டியதான். காணிக்கையை அம்பாளுக்கு சாத்திட்டு அந்த அம்பாளை 9 முறை வலம் வரணும். வலம் வந்துட்டு சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் தாம்பூலம் கொடுக்க வேண்டியது தான். இதுதான் உத்தமம். இந்த பூஜையின் சிறப்பு இதுதான். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாழ்வில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கோவில் மடவள்ளியில் சொல்லி நெய்வேத்தியத்துக்கு ஏற்பாடு பண்ணி அதை விநியோகம் பண்ணலாம். இது ரொம்பவே உத்தமம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சப்போஸ் தடங்கள் ஏற்பட்டால் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறீங்களா? மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து 9 நாள் விரதத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது 9 நாள் பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் மீ சீதாலக்ஷ்மி. பாய்.